ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. நாளுக்கு நாள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஐ தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது. இதில் ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்நுட்பத்தை பார்த்து சில பேர் பிரமிப்புடனும் பார்க்குறாங்க. அதுலேயும் சில பேர் அச்சத்துடன் பார்க்குறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போவே படிச்சுட்டு வேலை இல்லாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ஏஐ ஜெனரேட்டிவ் வந்துடுச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு ஜனங்களால் யோசிக்க முடியல. அதே சமயத்தில் எதிர்காலத்தில் வேலை வாய்ப்புகளில் அது ஏற்படுத்த போகும் தாக்கத்தை பற்றி பலருக்கும் பல கேள்விகள் எழுந்திருக்குது. அதுலேயும் சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது போன்ற ஏஐ தொழில்நுட்பம் வளர்ச்சி வந்துடுச்சுன்னா வேலை சுமையை குறைக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. அதே நேரத்தில் இது போன்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எல்லா வேலைகளையுமே நம்ம செஞ்சு கொண்டாலும் அதுக்கப்புறமா மனித வேலைக்கு இடமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பயப்படுறாங்க. இந்த ஏஐ தொழில்நுட்ப வளர்ச்சி அடைஞ்சிடுச்சுன்னா எல்லாருக்குமே வேலை வாய்ப்புகள் கம்மியாகும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ சொல்கிற விஷயம் கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்தக்கூடியதாக தான் இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறதுனால சுமார் 51 மில்லியன் மணி நேரங்கள் சேமிக்கப்படுறதாக ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ உதவியுடன் ஐடி ஊழியர்கள் சுமார் 2.6 மில்லியன் மணி நேரங்களை சேமிக்க முடியுமா? அது மட்டும் இல்லை, சரியான பயிற்சி திட்டங்களும் வீடியோக்கள் போன்ற அனைத்தையுமே தொழில்நுட்ப பிரிவுகளில் வேலை பார்க்குற நபருக்கு ஈஸியாக கற்றுக் கொடுக்கவும் முடியும் அப்படின்னே ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அடுத்தது, இந்த ஏஐ தொழில்நுட்ப வளர்ச்சி எப்படி உற்பத்தி துறையில் பயன்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, உற்பத்தி துறையில் வாரத்திற்கு 1.8 மில்லியன் மணி நேரத்தை சேமிக்க முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்காங்க. உதாரணமாக, ஜெனரேட்டிவ் ஏஐ தொழில்நுட்பம் உற்பத்தி துறையில் பாதுகாப்பு பயிற்சி அளிப்பதற்கும் பாதுகாப்பு ஆய்வுகளை நடத்துவதற்கும் மேற்பார்வையாளர்களுக்கு உதவும் அப்படின்னே சொல்கிறாங்க. இந்த ஏஐ தொழில்நுட்ப வளர்ச்சி பார்த்திங்கன்னா சட்டத்துறையிலுமே பயன்படுத்த முடியும் அப்படின்றாங்க. எப்படி பார்த்திங்கன்னா, இந்த துறையில் ஏஐ சரியாக பயன்படுத்தப்பட்டுச்சுன்னா சுமார் 1.6 மில்லியன் மணி நேரத்தை சேமிக்க முடியுமா? அதாவது சட்ட நிபுணர்கள் ஆவணங்களின் துல்லியத்திற்காக செலவிடும் நூற்றுக்கணக்கான மணி நேரங்களை ஜெனரேட்டிவ் ஏஐ மூலமா மிச்சப்படுத்த முடியும் அப்படின்னு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இது போன்ற ஏஐ தொழில்நுட்ப வளர்ச்சியால் இனி வரும் காலங்களில் அவரவருடைய திறன்களுக்கு அப்பால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தை யார் சிறந்த முறையில் பயன்படுத்துகிறார்களோ அவர்களை வேலைக்கு அமர்த்தும் நிலை ஏற்படலாம் அப்படின்னே சொல்லப்படுது. எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிட்டேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.